இன்னைக்கு வேலூர் பக்கத்துல 415 பள்ளிகள்ல தமிழ் இல்ல, தெலுங்கு இருக்கு, கன்னடம் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு. இங்க தமிழ் சொல்லித்தரப்படல. உருது சொல்லித்தராங்க, ஆங்கிலம் சொல்லித்தராங்க, அங்க தமிழ் இல்ல. நீங்க எங்க தமிழை காப்பாத்துறீங்க? தமிழ்நாட்டில் எங்க காப்பாத்துறீங்க? அதுக்கு பேர் தான் இருமொழி கொள்கை. ஆமா சொல்றேன். இருமொழி தமிழ் இல்லையாங்க? இடைமறிச்சது மன்னிக்கணும். நீங்க தமிழை படிக்க வைக்க முடியல, தமிழை கட்டாயப்படுத்துறீங்களா? இல்ல நீங்க தமிழை கட்டாயப்படுத்துறீங்க. தமிழுக்கு பதிலா தமிழ் கட்டாயம் சொல்றீங்கல்ல சார், தமிழ் கட்டாயம் சொல்றீங்கல்ல, எங்க தமிழ்? எங்க தமிழ் கேக்குறேன். தமிழ் இல்லையா? பதில் சொல்றேன். இருமொழி கொள்கைன்றது தாய்மொழிய ஒரு மொழியாகவும் தொடர்பு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தையும் படிக்கணும்ன்றதான் அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1956 தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோட சட்டம். 69 அது நாங்க ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்போ வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அங்க இருக்கிறவங்க தாய்மொழி உருதா இருக்கிறவங்க உருதும் ஆங்கிலமும், அங்க இருக்கிறவங்க தெலுங்கு பேசக்கூடிய தாய்மொழியா இருக்கிறவங்க தெலுங்கும் ஆங்கிலமும். இதுதான் இருமொழி கொள்கை. தமிழ் அழியாதா? தமிழ் அழியாதா? நான் என்ன கேக்குறேன், தாய்மொழியா கொண்ட உருது பேசுறவங்க கிட்ட கொண்டு போய் தமிழை திணிப்பது தான் சார் உங்களை மாதிரியான வேலை. அவங்களுக்கு நாங்க தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்ல. என் தாய்மொழியா தமிழை வச்சுக்கிறவனுக்கு தமிழை அழிக்காதன்னு சொல்றதுதான் எங்களுடைய வேலை.